மருத்துவக் கல்லூரி அமைக்கும் இட விவகாரம் தொடர்பாக கரூரில் இருதரப்பினர் ஒரே இடத்தில் உண்ணாவிரதம் இருக்க போலீசார் அனுமதி வழங்க மறுத்ததால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி அமைக்கும் இட விவகாரம் தொடர்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த இருதரப்பினர் தாலுகா அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்காததால் இன்று நடைபெற இருந்த உண்ணாவிரத போராட்டத்தை இருதரப்பினரும் ரத்து செய்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினருக்கும் வாங்கல் மாரியம்மன் கோவில் மைதானத்திலும், நெடுஞ்செழியன் தரப்பினருக்கு சணப்பிரட்டியில் உள்ள நகராட்சி மைதானத்திலும் உண்ணாவிரதம் இருக்க போலீசார் அனுமதி அளித்தனர். ஆனால் அதனை ஏற்க இருதரப்பினரும் மறுத்துவிட்டனர். நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டது நாங்கள். நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது காவல்துறைக்கு இந்த மனு மீது நீங்க பரிசீலித்து 2 நாட்களில் உத்தரவு வழங்க வேண்டும் என்று. ஆனால் அதற்கு மாறாக காவல்துறை இப்பொழுது செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. எனவே நிச்சயமாக நீதிமன்ற ஆணைகளை மீண்டும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய அறப்போராட்டத்துக்கு, உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று காவல்துறையிடத்தில் அனுமதிகளை பெற்று நிச்சயமாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி வாங்கல் குப்பச்சி வலயத்தில் அமைவதற்கு உத்தரவுகளை பெற்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். எங்களுக்கு அவர் சொன்ன இடத்தில் உடன்பாடு இல்லை. ஆகவே நாங்கள் அந்த இடத்தை நாளை நடைபெறுகின்ற உண்ணாவிரத்தை ரத்து செய்து ஒத்திவைத்து அதன் பிறகு நாங்கள் கரூர் தாலுகா அலுவலகம் முன்பு நாங்கள் அனுமதி கேட்டு மீண்டும் இந்த உண்ணாவிரத்தை தொடர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.